கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். 6 மாதம் நம்மை நடத்தின தேவன் இந்த 6வது மாதமும் இந்த முடிவு வரைக்கும் நம்ம நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் நம்மோடு கூட இருக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த 6வது மாதத்தின் முடிவுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் கண்மணி போல நடத்தின தேவன் இயேசு இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். யோவான் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாய், ஆவிக்குள்ளான பிள்ளைகளாய் மாறுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தரை சேர்ந்து துதிப்போமா, பாடுவோமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே செய்விப்போம் என்று யோசுவா சொல்கிறது போல இந்த நேரத்திலும் தேவன் செய்த நன்மைகளை துதித்து பாடலாய் பாடி நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் 1000 அதை சொல்லி சொல்லி பாடுவேன். சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். மறுபடியும் நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, வாழ தேவையான வசதி தந்தீ. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. உமக்கென்று வாழ வீட்டெடுத்து ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ வீட்டெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. கைகளை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். அப்பா, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி தந்து உரிமை சொந்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி தந்து உரிமை
செய்வார். இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோமா? உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஐயா வாழ்க, வாழ்க, நீர் வாழ்க, வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. ஆம், இயேசுவின் நாமம் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் நான் உம்மை தானையா. இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் அதிகமாய் மகிமைப்படுத்துவோம். என் நேசர் நீர்தான் ஐயா, நான் நேசிக்கிறேன் உம்மை தானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் நேசரை நான் நேசிக்கிறேன்? இந்த உலகம் முழுவதும் யார் யாரையோ ஸ்தோத்திரம் சார்ந்து கொண்டு சோர்ந்து போன நேரத்துல தாவீது சொல்லுகிறாரே, எனக்கோ என் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிறாரே. தேவனை சார்ந்து நாம் ஆராதிப்போமா? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே, சேர்ந்து ஆராதிப்போம். என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கிறேன் நான் உண்மை தானையா. ஹalleluya. என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கிறேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கிறேன் உம்மை தானையா. மறுபடியும் என் நேசர் நீர்தான் ஐயா,
இயேசுவே உங்களுக்கு ரெண்டு கைகளை மேல உயர்த்தி அன்புள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you, Lord. நன்றி. Hallelujah. Hallelujah.
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல குடும்ப ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர். எங்கள் சரீரங்களை ஜீவபலியாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் முழு குடும்பமாய் சபையாராய் சேர்ந்து கைகளை உயர்த்தி எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தையும் எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களையும், அரசியல் தலைவர்கள், மந்திரிகள், அமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் தொட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்தியா ரட்சிக்கப்படுவதாக. எங்க வாயின் வார்த்தைகள் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆண்டவரே, உள்ளத்திலிருந்து செபிக்கிறோம். இந்தியாவை ரட்சியும், தமிழ்நாட்டை ரட்சியும், திருவாரூரை ரட்சியும். திருவாரூர்ல இருக்கிற 573 கிராமங்கள் ஆசீர்வதிக்கிறோம். 10 ஒன்றியங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, 8 தாலுகாக்கள் ஆசீர்வதிக்கிறோம். இங்க இருக்கிற 19 லட்சம் மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. உம்மை சார்ந்து வாழ தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுக்க ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையாரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் ஊழியர்களும் உம்மை சார்ந்து வாழ, ஆண்டவரே, சோர்வின் மத்தியில உம்மை சார்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. உம்மை சார்ந்து வாழ்ந்த தாவீதை போல உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். உம்மை அண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நம்மை கண்மணி போல காத்து வருகிறார். கடந்த நாள் முழுவதும் நம்மை தேவன் நடத்தி வருகிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லணும். தேவன் எந்த சூழ்நிலையிலுமே அவருடைய பிள்ளைகளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கைவிடாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. தேவன் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், அதிலே 1 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி, சோக்கோவுக்கும் அசைக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபெஸ்தமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும், இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. 4ஆம் வசனம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமான். அடுத்து நான் வாசிக்கிற வசனம் 9ஆம் வசனம், 8ஆம் வசனம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தீன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் என்றான். 10ஆம் வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அன்பானவர்களே, இந்த சவுலின் நாட்கள்ல, தாவீதின் நாட்கள் நடந்த சம்பவம் நமக்கு நன்கு அறியப்பட்டது. காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் ஒரு வீரன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் கோலியாத் இஸ்ரவேல் சேனைகளின் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கும்படியாக அவன் தினந்தோறும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே பயமுறுத்துவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த வசனத்துல 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். பாருங்க, எவ்வளவு ஒரு சோர்வான விஷயம். சவுல் தலைமையிலான இராணுவ வீரர்கள் அணிவகுத்து நின்று பார்க்கிறார்கள். ஆனா இந்த பெலிஸ்தியனை, இந்த கோலியாத் அரக்கனை ஜெயிக்க, வெற்றி கொள்ள இந்த சவுலால முடியலை.
இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 58 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து வீட்டில் பாருங்க. தயவு செய்து 58 வசனம் இருக்கிறது. இதை வாசிக்க நேரம் போதாது. இந்த முழு அதிகாரமும் 17ஆம் அதிகாரம் இஸ்ரவேலின் தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு எப்படி அவரை சார்ந்து கொள்ளும் போது தேவன் ஜெயத்தை கொடுத்தார் என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இவன் வந்து 40 நாள் கலங்கடிப்பானான். 40 நாள் சவுல் தலைமையிலான அந்த இராணுவம் ஸ்தோத்திரம் பயந்திருந்தார்கள். சவுலும் அவன் கூட்டத்தாரும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று அங்கே 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் ஸ்தோத்திரம் 40 நாள் சோர்ந்து போன கூட்டத்தின் மத்தியில தேவனை சார்ந்து கொண்ட ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், ஒரு சௌந்தரியம் உள்ளவன், தேவனுக்கு பிரியமானவன், ஸ்தோத்திரம் ஆடுகளை மேய்த்த, கொஞ்சோண்டு ஆடுகளை மேய்த்த ஸ்தோத்திரம் ஆடு மேய்ப்பன் தாவீது ஸ்தோத்திரம் அங்கே வந்து நிற்கிறார். தாவீதோடைய தகப்பன் ஈசாய் சொல்லுகிறார், உன் சகோதரனை பார்த்து விட்டு நல விசாரித்து விட்டு வா, இந்த தின்பண்டங்களை கொடுத்து விட்டு வா என்று சொல்லி தாவீதை அனுப்புகிறார். தாவீது அந்த பாளையத்துக்குள்ள வரும்போது அந்த தாவீது கேட்ட வார்த்தை ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிந்திக்கிற அந்த மனிதனாக அந்த கோலியாத்து காணப்பட்டான். இதை தாவீது கேட்கிறார். ஸ்தோத்திரம், அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வருகிறது. அதற்கு பிற்பாடு வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் அந்த 58 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுவார். 5 கல்லை எடுத்து ஸ்தோத்திரம், அது ஒரே கல்லை எடுத்து 5 கல்லை பொறுக்குகிறார் கூழாங்கல். அது ஒரு கல்லை எடுத்து ஸ்தோத்திரம், நீ நிந்திக்கிற அந்த இயேசுவின் நாமத்தில் உன்னிடத்துல வருகிறேன் என்று சொல்லி அந்த நெற்றி பொட்டில் எரியும்படி அதை ஸ்தோத்திரம் எரிந்து போடுகிறார். உடனே கோலியாத்து அங்கே முகமுப்புற விழுந்து அவன் உயிரை விட்டான். இது இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறார் என்றால், பிரியமானவர்களே, அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், சோர்ந்து போவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனை சார்ந்து வாழ்வதே தேவனுடைய வாழ்க்கை. சோர்ந்து போவதல்ல, தேவனை சார்ந்து வாழ்வது. 40 நாள் சோர்ந்து போன சவுல் கூட்டத்தார், சவுலும் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ராஜா, மனிதன், தேவன் அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேல் ராஜாவாக, முதல் ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே, தேவனை ஸ்தோத்திரம் கலங்க பண்ணினதினாலே, தேவனை மனமடிவாக்கினதினாலே தேவன் சவுலை புறக்கணித்தார். ஆனால் அவங்க புறக்கணித்த அந்த புறக்கணிப்போடு போய் நிற்கிறாங்க. வெற்றி வரல. தேவன் இல்லாத வாழ்க்கை சோர்ந்து போன வாழ்க்கை, தேவனை ஆராதிக்காத வாழ்க்கை சோர்ந்து போன வாழ்க்கை. ஆனால் அங்கே தாவீதை குறித்து பார்க்கிறோம், அவன் தேவனை சார்ந்து கொண்டு வந்து நிற்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். இந்த சம்பவம் நாம் அறிந்ததே, நன்கு தெரியும், நமக்கு பரிச்சயமான ஒரு பகுதி. இதிலிருந்து ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தாவீது கோலியாத்தை ஜெயிக்க நம் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். அவர் ஜெய கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஜெயத்தின் அதிபதி. அவர் யெகோவா நிசி, ஜெயக்கொடியானவர். சரி, தாவீது இந்த அரக்கன் கோலியாத்தை ஜெயிக்க தாவீதிடம் இருந்த 3 நல்ல குணங்கள் அந்த வேதத்திலே நாம் வாசிக்க போகிறோம், வாசிக்க கேட்க போகிறோம். தாவீது இந்த அரக்கன் கோலியாத்தை ஜெயிக்க அவர் தேவனை சார்ந்து கொண்டார். அதுக்கு 3 குணங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33லிருந்து 37 வரை. 1 சாமுவேல் 17 33லிருந்து 37 வரை. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியேன் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. 37ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பாராக என்றான். அன்பானவர்களே, தாவீது அரக்கன் கோலியாத்தை ஜெயிக்க முதல் காரியம், அந்த நல்ல குணம், தேவனுடைய கடந்த கால அற்புதத்தை சார்ந்து கொண்ட தாவீது. ஆமென்.
தேவன் தனக்கு இறங்கி செய்த கடந்த கால அற்புதங்களை சார்ந்து கொண்ட தாவீது. எனக்கு அன்பானவர்களே, அந்த சவுல் ராஜா கலங்கி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஜனக்கூட்டம் எல்லாம் ராணுவம் எல்லாம் கலங்கி இருக்குது. அவன் கலங்கடிக்கிற கோலியாத்தாய் நிற்கிறான். இதன் மத்தியில நீ போக முடியாது, நீ சிறு பையன். சவுல் சொல்றாரு பாருங்க, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். பிசாசு இப்படிதான் ஸ்தோத்திரம் நம்ம கண்ணுல மண்ணை போடுவான், பிரச்சனைகளை பெருசா காட்டுவான். சவுல் சொல்றாரு, ஏ கோலியாத்து சிறு வயதுல இருந்து யுத்த வீரன், பாத்தியா அவன் சமர்த்தன், நீ என்ன பண்ண போற? தாவீது சொல்லுகிறார், ராஜாவே, ஒரு விசை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கமும் கரடியும் வந்தது, நாடை பிடித்தது. நான் ஓடி அதன் வாய்க்கு நாடுகளை தப்புவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதன் வாயை நான் ஆட்டை கிழிப்பது போல கிழிச்சு போட்டேன். பாருங்க, இயேசுவை சார்ந்து கொள்ளும் போது ஆட்டை கிழிக்கிறது போல பிசாசு கிழிச்சு எறியலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடந்த கால அற்புதங்களை தாவீது சார்ந்து கொண்டார். அதுதான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 116 சங்கீதம் 12 வசனத்துல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, பாருங்க தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகார நன்மைகளுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து அவருக்கு நன்றி செலுத்துவேன். எனக்கு அன்பானவர்களே, கடந்த கால அற்புதங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கி செய்த நன்மைகளை. எனக்கு நிறைய பேர் சொல்லுவோம் ஈஸியா, எனக்கு இயேசு ஒன்று செய்யலம்போம். ஆனா எவ்வளவோ செய்திருக்கிறார். கடந்த காலத்துல நம் பாவத்தை மன்னித்திருக்கிறார், சாபத்தை நீக்கியிருக்கிறார், நமக்கு குழந்தை பாக்கியம் தந்திருக்கிறார், நம் வீட்டை கட்ட உதவி செய்திருக்கிறார், இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்க தேவன் உதவி செய்திருக்கிறாரு. உலகம் ஃபுல்லா கொரோனா வைரஸ் பரவி இருக்குன்னு சொல்றோம், கேள்விப்படுறோம், பார்க்கிறோம். நம்முடைய மாவட்டத்திலையும் பரவுது. இதுவரைக்கும் நம்மை உயிரோടെ காத்து வருகிறார். அல்லேலூயா. கடந்த கால நன்மைகளுக்காக நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். சோர்ந்து போய் உட்காருகிறோம். ஆனால் தாவீது சோர்ந்து போகிற கூட்டம் அல்ல, தேவனை சார்ந்து நிற்கிற ஒரு தாவீது. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர், நான் தேவனை சார்ந்திருக்கிறபடியினால் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகிற நீங்க சவுலின் கூட்டமா? நன்றி சொல்லாத, நன்றியை மறந்த சவுலின் கூட்டமா? நன்றியை மறக்காமல் தேவனை துதிக்கிற தாவீதின் கூட்டமா? அதைதான் சங்கீதம் 73 ஸ்தோத்திரம் 28 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார். எப்படி கிளியரா சொல்றாரு பாருங்க, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நல்லது என்று சொல்லுகிறார். அண்டினா என்ன? சார்ந்திருப்பது. டிபெண்ட் வித் காட். நீங்கள் பணத்தையோ பொருளையோ சொந்தக்காரங்களையோ எதை நம்பி இருக்கிறீர்கள்? இந்த காலை நேரத்தில் பிரியமானவர்களே, தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். தேவன் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள். தேவன் உங்கள் பாவத்தை மன்னித்தாரே, சாபத்தை நீக்கினாரே, எவ்வளவோ அலைஞ்சோமே, கோயில் அலைஞ்சோமே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரே, அவர் வெளிப்பட்டாரே, அவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 103 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதை வாசித்து பாருங்கள். அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. அப்போ தாவீது கோலியாத்தை ஜெயிக்க தேவன் உதவி செய்ய என்ன காரணம்? கடந்த கால அற்புதங்களை நினைவு கூறுகிறார். எங்க? அந்த யுத்த காலத்துல. ரெண்டாவது காரியத்தை சொல்லுகிறேன். தாவீது கோலியாத்தை அரக்கனை ஜெயிக்க அந்த நல்ல குணம், தேவனுடைய நாமத்தின் பலனை சார்ந்து கொண்ட தாவீது. தேவனுடைய நாமத்தின் பலனை சார்ந்து கொண்ட தாவீது. ஆம், இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் பயங்கரமானது. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 43 வசனம் 44 45 வாசிக்க கேட்போம். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடியோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி. பாருங்க, அவனே தீர்க்க தரிசனமா சொல்லிக்கிட்டான். நான் நாயான்னு அவனே கேட்கிறான். அவன் நாய் தான், சாத்தான் ஒரு நாய் தான். அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இப்போ 45 வசனத்துல, அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டு. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 வசனத்துல வாசிக்கிறோம், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு என்கிற நாமமே அல்லாமல் நாம் ரட்சிப்படைவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. பிரியமானவர்களே, அந்த இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. அந்த நாமத்திற்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இயேசுவின் நாமம், ஆமேன், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் என்று பிலிப்பியர்ல நாம் வாசிக்கிறோம். ஆம்,
இயேசுவின் நாமம் விலையேற பெற்றது. இயேசுவின் நாமம் இனிமையானது. அந்த நாமத்தை சொல்லும் போது பிசாசு ஓடுது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல அந்த தாயின் வயிற்றில் இருந்த பிறவி சப்பானி அலங்கார வாசலண்டில உட்கார்ந்து பிச்சை கேட்டிருக்கும் போது பேதுரு யோவானை பார்த்து, ஐயா பிச்சை போடுங்கள் என்று சொன்ன போது, என்னிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ எழுந்து நட என்று சொன்ன போது, அந்த நாமத்தை சொல்லும் போது அவன் கால் ஊன்றி குதித்து எழுந்து தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காலை நேரத்துல ஸ்தோத்திரம், நான் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தை பிரகடனம் செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி துதியுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லதான் அந்த நாவையும் வாயும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரச்சனையை பத்தி பேசல. சவுல் 40 நாளா பிரச்சனையை பத்தி பேசுற ஒரு சோர்ந்து போன கூட்டம். தாவீதோ ஸ்தோத்திரம் பிரச்சனையை மாத்துகிற இயேசுவை நோக்கி சொல்லுகிற ஒரு சார்ந்து கொண்ட கூட்டம். ஒரு ஆளாதான் வராரு, ஆனா ஸ்தோத்திரம் தனியா வரல, பரலோகத்தின் அணியாய் வருகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல நீங்க தனியா இல்லை, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். அவர் சோர்ந்து போனவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. Don't worry my dear sisters and brothers, God is with you. உங்களை அவர் பலப்படுத்துவார். அப்போ இயேசுவின் நாமத்துல வல்லமை உண்டு. அந்த நாமத்தை நீங்கள் அறிவியுங்கள். அந்த நாமத்தை சொல்லுங்க. அந்த நாமத்தை சுவிசேஷமா பிரகடனப்படுத்துங்க. இந்த கொரோனா நேரத்துல 4 மாதம் 5 மாதம் வீட்டில் இருக்கிறோமே, ஃபோன் பண்ணியாவது இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லி பாருங்க. இயேசு மாறாதவர்னு சொல்லி பாருங்க. ஊழியம் செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது கோலியாத்தை ஜெயிக்க 3வது குணம், தேவன் தன்னை கொண்டு செய்ய போகிற திட்டத்தை நம்பிக்கையோடு சார்ந்து கொண்ட தாவீது. இந்த யுத்த காலத்துல எல்லாரும் சோர்ந்து போனார்கள். என்னுடைய 3 அண்ணன்களும் சோர்ந்து போயிட்டாங்க. 3 அண்ணன்கள் மிலிட்டரியில இருக்காங்க பிரியமானவர்களே, அவங்களும் சோர்ந்து போயிட்டாங்க. சவுலும் சோர்ந்து போயிட்டாரு. நான் போகிறேன், ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம், இந்த பெலிஸ்தீன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொன்ன ஒரு தாவீது. நான் போகிறேன், தேவன் என்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார், அதை நம்புகிறேன் என்று சொன்னார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46 49 வரைக்கும் வாசித்து பாருங்க. என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை நிறைவேற்ற போகிறார் என்று விசுவாசித்த ஒரு தாவீது. சங்கீதம் 138:8 வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னும் சத்தமிட்டு ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. God will do the great things for me and my family. எனக்காக செய்து முடிப்பார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 24:10 வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதா இருக்குமே. உங்களுக்கு வருகிற ஆபத்து பெருசா இருக்கலாம், சோர்வு பெருசா இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. சவுல் சோர்ந்து போனாரு, தேவன் அவனை விட்டு போயிட்டாரு. ஆனால் தாவீதுக்குள்ள தேவன் மேய்ப்பராய் இருந்தார். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே, அவர் என்னை நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்னாரே. இந்த காலை நேரத்தில் 3 காரியத்தை மறந்து விடாதீர்கள். என்னை கொண்டு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆடு மேய்த்த தாவீதை அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் இறுதியில வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் தூக்கி வைத்துக் கொண்டு கோலியாத்தை கொன்றது நிமித்தம் தாவீதை பெருமையாய் பேசினார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோலியாத் ஸ்தோத்திரம் கொல்லப்பட வேண்டும், தாவீது உயர்த்தப்பட வேண்டும். இந்த நாட்கள்ல கொரோனா வைரஸ் அழிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய ஏக்கம், ஜெபம். தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள். ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்கள் என்று. லூக்கா 18:1. சோர்ந்து போகாதீங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. டோன்ட் வரி, தேவனை சார்ந்து கொள். தேவனை சார்ந்து கொள்வது என்றால் தாவீது சொல்லுகிறாரு, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். எனக்கு இன்னும் எதுவுமே நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல. சோர்ந்து போகாதீங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதபடி எங்களை வேலி அடைப்பீராக.
ஆண்டவரே, தாவீது கையில ஆண்டவரே சிங்கத்தையும் கரடியும் ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, தேவனையுமை நம்பி சார்ந்திருந்த தாவீதுக்கு ஆண்டவரே சோத்திரம், அரக்கன் கோலியாத்தை ஒப்பு கொடுத்தீர். ஒரு கல்லினாலே, ஒரு கவன் கல்லினாலே அவன் உயிரை ஆண்டவரே நீங்க பட்சித்து போட்டீர். இந்த காலை நேரத்துல நாங்க சோர்ந்து போகிற சவுல் கூட்டம் அல்ல, இது நடக்கல அது நடக்கல பிரச்சனை பெருசுன்னு சொல்ற ஆண்டவரே அவிசுவாசத்தின் கூட்டம் நாங்க இல்லை. நாங்கள் இயேசுவை நம்புகிற ஒரு கூட்டம். தாவீதின் தேவன் எங்கள் தேவனா இருக்கிறீரப்பா. இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைங்க எந்தெந்த பிரச்சனையில சிக்கி இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்துல உடைந்து போவதாக. அவங்களை பிடித்திருக்கிற அரக்கன் கோலியாத்தின் எல்லா சோத்திரம் பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும், சபையார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாவீது மேல இறங்கின அந்த அபிஷேகம், அந்த நறுமண தைலம் எங்க மேல இறங்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து இந்த வாரமும் நடத்துங்க, அபிஷேகம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சோர்ந்து போகிற வாழ்க்கை இல்லை, தேவனை சார்ந்து நிற்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யாரும்